ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கோவக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இதுதாங்க கோவக்கீரை. இந்த மாதிரி இலையாக பறிச்சுட்டு நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பொரியல் பண்ணும்போது இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேங்காய் துருவல், கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல் 2. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொரியலை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கீரை சுகர் அதிகம் இருக்கவங்க வாரத்தில் 2-3 தடவை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து சேர்த்துக்கலாம். 2 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாயில் இருக்கக்கூடிய விதையை நான் நீக்கிட்டேன். பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுமே நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நிறையா இருக்கிறது ஒரு 5 நிமிஷம் போல் வதங்குச்சு அப்படின்னா நல்லா வத்திரும். கீரை சேர்த்துனதுக்கப்புறமா இந்த வெங்காயம், எண்ணெய் எல்லாமே கீரையினுடைய எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு அப்படின்னா கீரை நல்லா வத்தி வந்துடும். இப்போ பாருங்கள், பாதியாக நமக்கு குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம முதல்லே போட்டோன்னா கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், உப்பு அதிகமாகிடும். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா கீரையினுடைய எல்லா பாகமும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துனா சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருந்தது அப்படின்னா நல்லா கீரை வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கீரை எடுத்து நசுக்கி பாருங்கள், கையில் நல்லா நசுங்குதான்னு. வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக இருந்தால் கீரையினுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சத்தான கோவக்கீரை பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.